வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकं चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரமானது. இதாவது இதுதான் ஆதி சரித்திரம்னு சொல்கிறது. இதுதான் முதல் ஏற்பட்ட சரித்திரம். இந்த ராமாயணத்தில் ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வேத தர்ம சாஸ்திரத்தை எடுத்து பிரமாதமாக நமக்காக எடுத்துரைத்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருமே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் ராமாயண பதிவானதை நமது சேனலிலே தினந்தோறும் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்திலே ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 4 சர்க்கமானது 42. பிரதி ஸ்பிரேக்ஷணம், அதாவது சுக்ரீவன் வானர வீரர்களை மேற்கு திசைக்கு அனுப்பினானாம். 34வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதுமாகவும் மற்றும் 3 சர்க்கமானது 43 புதி சிப்ரேஷனம், அதாவது சுக்ரீவன் என்ன பண்ணாராம், வானர சேனைகளை வடக்கு திசை நோக்கி சீதா பிராட்டியாரை தேடுவதற்காக சேனைகளை அனுப்பினானாம். இந்த சர்க்கத்திலே முதல் ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகண நமசமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 4 சர்க்கமானது 42. பிரதீசி பிரேஷனம், அதாவது சீதா பிராட்டியாரை தேடுவதற்காக வானர தலைவன் சுக்ரீவன் வானர சேனைகளை மேற்கு திசைக்கு அனுப்பினானாம். ஸ்லோகமானது 34. தம் அதிக்கிரமிய சைலேந்திரம் மகேந்திர பரிபாலிதம் ஷஷ்டிம் கிரிசகஸ்ராணி காஞ்சனானி கமிஷ்யதः. தருணாதித்யவர்ணானி பராஜமானானி சர்வதः ஜாதுரூப மயைர்விருக்ஷை சோபிதானி சுபுஷ்பிதைஹி. அதாவது நீங்கள் சுக்ரீவன் சொல்கிறார், மேற்கு திசைக்கு செல்லக்கூடிய வானர வீரர்கள்ட்ட அமரர்கொன் இந்திரனால் பாதுகாக்கப்பட்டு உன்னதமான அந்த மேககிரியை கடந்து சென்றீங்கன்னா ஒரு பொன்மயமான 60,000 மலைகளை நீங்கள் பார்ப்பீங்க. அந்த இடத்துல 60,000 மலை.
அந்த 60,000 மலையினுடைய எல்லா பக்கங்கள்லேயும் இளம் சூரியனை போல் பிரமாதமாக செவ்வண்ணமாக இருக்கும். அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் அந்த மலையெல்லாம். அழகிய மலர்களை கொண்ட, அதாவது பூக்கள் இருக்குது. இந்த பூக்களில் வந்து உள்ளே வந்து இருக்கக்கூடியது வந்து மகரந்தம் அப்படின்னுட்டு ஒரு ஒரு ஜம்முன்னு பிரமாதமாக பொன்வண்ண கலரில் இருக்கும். அந்த தங்கத்தருக்கள் வந்து அந்த இடத்துல வந்து கீழே விழுந்துன்னா அதுதான் அந்த காட்டையே, அந்த மலையையே பிரமாதமாக வச்சுட்டுருக்கு. அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு நான் புரிவேன். தேஷாம் மத்தியே ஸ்திதோ ராஜா மேருருத்ர பர்வதா ஆதித்யேன பிரசன்னேன சைலோ தத் தவர புராக தேனேவ முக்த சைலேந்திர சர்வ ஏவ त्वदाश्रयाः मत्प्रसादात् भविष्यन्ति दिवारात्रौ च काञ्चनाः. அந்த 60,000 மலைகளில் நடுவில் பர்வதராஜன் அப்படின்னுட்டு போன்ற ஒரு மேருமலையானது இருக்குது. இது வந்து வேறொரு மேருமலை. ஏற்கனவே உங்களுக்கு மேருமலை ஒன்று சொல்லியிருக்கேன். இது வேற ஒரு வேறுமலை. அதாவது முன்னொரு காலத்தில் ரொம்பவும் மனசானது வந்து சந்தோஷப்பட்டு சூரிய பகவான் வந்து அந்த மலைக்கு வந்து ஒரு வரம் வந்து கொடுத்துருக்காரு. என்ன வரம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மனித பிறவிலாக பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் எவனொருவன் வந்து இரவு பகலாக இந்த மலையிலேயே உன்னிடத்திலேயே வந்து தங்குகின்றானோ அவன் வந்து என்னோட அருளால் பொன்வண்ணமாக ஆகிவிடுவான். அதாவது பிரமாதமான தங்கம் எப்படி ஜொலிக்கும் அந்த மாதிரி அவனுடைய தேஜஸானது ஆகிடும். தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள் இவாளில் யாராக இருந்தாலும் சரி, சூரிய பகவான் சொல்கிறார் அந்த மலைக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறாரு, அதாவது சபதம் பண்ணி கொடுக்குறார். இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து தங்கத்தை போல பிரமாதமாக ஒளி வீசுபவர்களாகவும் என்னுடைய பக்தர்களாகவும் எல்லாரும் ஆகிவிடுவா அப்படின்ற வரத்தை வந்து அந்த மலைக்கு சூரிய பகவான் கொடுத்தார் அப்படின்னாராம் சுக்ரீவன். விஸ்வே தேவாஸ்ய மருதோ வசவஸ்ய திவோகசா ஆகமிய பசிமாம் சந்தியாம் மேரும் உத்தர பர்வதம் ஆதித்யம் உபதிஷ்டந்தி தைக்ஷ்ய சூரியோ அபிபூஜிதः அதிருஷ்ய சர்வபூதானாம் அஸ்தம் கஷ்யத் கச்சதி பர்வதம். அதாவது இந்த பர்வதத்தில் உச்சியில் வந்து ஒரு சிகரம் இருக்குது. அங்கே வந்து விஸ்வதேவர்கள், மருத்துக்கள், வசுக்கள் மற்றும் சொர்க்கத்தில், அதாவது ஒரு மனிதனானவன் அவனுடைய ஜனனம் முடிந்து மரணமாகி சொர்க்கத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் தினந்தோறும் மாலை அந்தி சாகிற வேளை, அதாவது சூரிய பகவான் வந்து அஸ்தமிக்கக்கூடிய வேளையில் உத்தமமான இந்த மேருமலைக்கு வந்து சூரிய பகவானை பிரமாதமாக பூஜை பண்ணி அந்த சூரிய பகவானை திருப்தியோடு அனுப்பி இன்னைக்கும் வச்சுட்டுருக்கா. சூரியன் வந்து எந்த பிராணிகளினுடைய கண்ணிலையும் படாமல் அஸ்தகிரிக்கு உடனே போயிடுறார். அஸ்தகிரியில் போய் அங்கே போய் தங்கிடுறார் அப்படின்னு நாம் சுக்ரீவன். யோஜனானாம் சகசிராணி தசதானி திவாகரः முகூர்த்தார்த்தேன தம் சீக்கிரம் அபியாதி சிலோச்சயம். சூரிய பகவான் வந்து இந்த மலையிலேருந்து 10,000 யோஜனைக்கு அப்பால் உள்ள அஸ்தகிரியை வந்து போகிறதுக்கு நேரம் எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறார்? அரை முகூர்த்த காலம்தான். அரை முகூர்த்த காலம்னாக்கா 3/4 மணி நேரம். அரை முகூர்த்த காலத்துக்குள்ளாகவே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடுறார். 3/4 மணி நேரத்துக்கெல்லாம் அவர் போய் சேர்ந்துடுறார் அந்த இடத்துக்கு. அதுதான் பூர்ணமான அஸ்தமனம்னு அர்த்தம். சுரங்கே தஸ்ய மகத் திவ்யம்
பவனம் சூரிய சன்னிபம் பிரசாதகன சம்பாதம் விகிதம் விஸ்வகர்மணா சோபிதம் தருபிச்சித்ரே நானா பக்ஷி சமாகுலைகி நிகேதம் பாசகஸ்தஸ்ய வருணஸ்ய மகாத்மனா. அந்த அஸ்தகிரின்னு சொன்னோன்னா மலை, அந்த மலையினுடைய சிகரத்தில் ரொம்பவும் பிரமாதமாக உன்னதமானதும் நம்ம பார்க்கறதுக்கே ரொம்பவும் அபூர்வமாகவும் சூரியனை போல ஒளி வீசுகின்ற மாளிகை கட்டடங்கள்லாம் ஏகப்பட்டதாக இருக்குது அந்த இடத்துல. இந்த கட்டடங்கள்லாம் யார் கட்டது? விஸ்வகர்மாவினால் உருவாக்கப்பட்டதும் பல வகையான பறவைகள் கூட்டமாக வாழ்கின்ற மரங்களால் பிரமாதமாக அந்த மலையானது அழகு செய்யப்பட்டோம். நம்ம ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் வச்சுருப்போம் இல்லையா? குழந்தைகள் மேலே ஒரு பாசம் வச்சுப்போம், தாயார் தோப்புனார் மேலே பாசம் வச்சுப்போம், மனைவி மேலே பாசம் வச்சுப்போம். அந்த மாதிரி பாசத்தை கையில் தாங்கிய மகாத்மா வருணன், அந்த வருணன் இருக்காரே, இந்த வருண பகவான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள் மேலேயும் பாசம் வச்சுட்டு இருக்காராம். அதைத்தான் இந்த சுலோகம் சொல்கிறது. வருண பகவான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும், அது மனித பிரிவையாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த வருணனுக்கு இருப்பிடமான ஒரு பெரிய மாளிகை இருக்கு. அந்த இடத்துலையும் போய் தேடி பாருங்கோ சீதா பிராட்டியார அப்படின்னா நான் சுக்ரீவன். அந்தரா மேரு மஸ்தம்ச தாலோ தசசிரா மகான் ஜாதரூபமய ஸ்ரீமான் பிராஜதே சித்திரவேதிக்காக. மேருமலைக்கும் இந்த அஸ்தகிரி மலை சொன்னோம், அதுக்கும் இடையே 10 கிளை உடைய பிரம்மாண்டமான பொன்மயமானதுமான ஒரு பெரிய பனைமரம் இருக்குது. பனைமரம்னாக்கா ஒன்று தான் போகும், மேலே பார்த்தோம்னாக்கா சும்மா ஏதோ இருக்கும். ஆனால் இது கீழேந்தே 10 கிளை. ஆகா, பனைமரம் அந்த மாதிரி இருக்கிறது அபூர்வம் பார்க்கறதுக்கு. அந்த பெரிய பனைமரம் விசித்திரமான ஒரு மேடையின் மீது அது வளர்ந்து இருக்கிறதாக, நிலைநிறுத்தப்பட்டதாக விளங்குறது. அந்த இடத்தையும் சுற்றி தேடி பாருங்கோ சீதா பிராட்டியார. தேஷு சர்வேஷு துர்கேஷு சரசுச சரிசுசா ராவண சக வைதேகியா மார்கி தொப்யஸ் ததஸ்ததா. அந்த இடத்துல ஏகப்பட்ட கோட்டைகள்லாம் இருக்குது. அந்த கோட்டைகள் எல்லா இடத்துலையும் அங்கே பொய்கை எல்லாம் நிறைய இருக்குது. பொய்கைனா ஆறுகள். அந்த ஆறுகள் எல்லா இடத்துலையும், நதிக்கரையிலையும் மற்றும் உள்ள அநேக இடங்கள்லையும் அரக்கனாகப்பட்ட ராவணனையும் மகா படுவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரையும் நீங்கள் தேடி பார்க்கணும், அவசியம் தேடி பார்க்கணும், அலசி பாருங்கோ என்ன நாம் சுக்ரீவன். यत्र तिष्ठति मद धर्मात्मा तपसा स्वेन भाविताः मेरु सावर्णी इत्येव ज्ञातो வைப்ராமண சமஹா. அந்த மேருமனையில் தன்னுடைய தவத்தினுடைய மகிமையால் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவாள்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்கா. பிரம்மாவுக்கு நிகரான ஆற்றலும் புகழும் பெற்றவருமான மேரு சாவர்ணி அப்படின்ற முனிவர் அந்த இடத்துல இன்னமும் இருந்துருக்கார் அப்படின்னு சொன்னானாம் சுக்ரீவன். பிரஷ்டவ்யோ மேரு சாவர்ணீர் மகர்ஷி சூரிய சந்நிபகா பிரணம்ய சகசா பூமௌ பிரவருத்திம் மைதிலிம் பிரதி. அதாவது பகலவன்னா யாரு? சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு நிகராக ஒளி வீசக்கூடிய அந்த மாமுனிவர் மேரு சாவர்ணியினுடைய முன்பு
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முனிவர்கிட்ட போன உடனே உங்களுடைய சிரசை வந்து கீழே தாழ்த்தி சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் அவருக்கு. உங்களோட உங்களுடைய சிரசானது தரையில் படணும். அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு அவர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி ஜனகமகா ராஜாவினுடைய புதல்வி, தசரமகா சக்கரவர்த்தியினுடைய மருமகள், ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்தினி, மகா பதிவிரத்தை சீதையை பற்றி தகவல் ஏதேனும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ரொம்பவும் பணிவோடு நீங்கள் கேட்கணும் அவர்கிட்டக்க அப்படின்னு நான் சுக்ரீவன். பிரஷ்டவ்யோ மேரு சாவர்ணீர் மகர்ஷி சூரிய சந்நிபா பிரம்ய சிரசா பூமௌ பிரவருத்திம் மைதிலிம் பிரதி ஏதா வஜ்ஜீவலோகஸ்ய பாஸ்கரோ ரஜனீக்ஷயே கிருத்வா விதிமிரம் சர்வம் அஸ்தம் கச்சதி பர்வதம். அதாவது நீங்கள் அதிகம் கடந்து அப்படியே போனேன்னா இரவினுடைய முடிவில் கிழக்கில் வந்து பிரமாதமாக உதிக்கக்கூடிய சூரிய பகவான் உயிர் பிராணிகள்லாம் நிறைந்த இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் இருளையை வந்து நீக்கிவிட்டு இந்த பிரபஞ்சத்தையே உலகத்தையே பிரகாசமாக செஞ்சு மறுபடியும் என்ன பண்ணுறார், சாயந்தரமாச்சுன்னா கடைசியில் அந்த அஸ்தகிரி அந்த மலையை போய் அடைஞ்சுடுறார். ஏதா வத்வானரை சக்கியம் கந்தும் வானர புங்கவாக அபாஸ்கரம் அமர்யாதம் ந ஜானி அஸ்தத பரம். இப்போ சொல்கிறான் சுக்ரீவன், வானரோத்தமர்களே, வீரர்களே, வானரர்களால் வந்து இந்த எல்லை வரையில் மட்டும்தான் செல்ல முடியும். காரணம் என்னன்னா, அதற்கப்பால் வந்து சூரியனும் கிடையாது, சூரிய ஒளியும் கிடையாது. அந்த இடத்துல ஒழுங்குபடுத்தப்பட்ட நாடுகளும் அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. அதை பற்றிய விவரங்கள்லாம் நம்ம யாருக்குமே எதுவுமே தெரியாது. அது காடாக இருக்குமா, எப்படி இருக்கும், ஏதா இருக்கும், நாடாக இருக்குமா, ஒன்றும் தெரியாது. ஏன்னா இருட்டு அந்த இடம் முழுக்க. அதனால் யாரும் அங்கே போக முடியாது அப்படின்னா சுக்ரீவன். அதிகம்யது வைதேகிம் நிலையம் ராவணஸ்யசா அஸ்தம் மாசாத்திய பூர்ணே மாசே நிவர்த்ததா. அந்த அஸ்தகிரி வரைக்கும் நீங்கள் வந்து சென்று விட்டு அந்த இடத்துல அந்த மகா அரக்கனாக இருக்கக்கூடிய ராவனுடைய இருப்பிடத்தையும் மகா பதிவிரத்தையாக இருக்கக்கூடிய வைதேகியை பற்றிய தகவல்களையும் எல்லாத்தையும் ஒன்றாக சேகரித்து கொண்டு 1 மாதம் காலம் முடிவதுக்குள்ள எல்லாரும் திரும்பி இங்கே வந்து சேர்ந்துடணும், எல்லா வானரங்களும் வீரர்களும் அப்படின்னா சுக்ரீவன். ஊர்துவம் மாசாந்த வஸ்தவ்யம் வசன்வத்யோ பவேன் மமா சகைவ சூரோ யுஷ்மாபி சுவசுரோ மே கமிஷ்யதி. 1 மாதத்துக்கு மேலே வந்து யாருமே வந்து தாமதிக்கக்கூடாது. அப்படி தாமதமாக வருபவனுக்கு மரண தண்டனையானது நிச்சயமாக விதிக்கப்படும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களோட வீரராக இருக்கக்கூடிய என்னுடைய மாமனார் அவர் தான் உங்களோட ஒருவர் அப்படின்னு சொன்னான் சுக்ரீவன். சரோதவ்யம் சர்வமேதஸ்ய பவத்நிர்திஷ்டகாரிபிஹி குருரேஷ மகாபாஹு ஸ்வசுரோ மே மகாபலஹா. அதாவது என்னுடைய மாமனாராகப்பட்டவர் உங்களோட வராரு இல்லையா, மகாவீரர், இவரோட உத்தரவுகளை வந்து நீங்கள் வந்து கவனமாக கேட்டு அவரை வந்து மனம் கோணாதபடி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எல்லாரும் என்னுடைய மதிப்புக்குரிய மாமனாராகிய இவர் சுஷேனன் உடல் வலிமையும் தோல் வலிமையும் ஏகப்பட்டதாக பெற்றவர். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் சுக்ரீவன். பவந்தஸ்யாபி விக்ராந்தா
பிரமாணம் சர்வகர்மசு பிரமாணமேனம் சம்ஸ்தாபிய பஷ்யத்வம் பஷ்யமாம் திசம். ஆனால் உங்களை மற்ற வானங்களாக இருக்கக்கூடிய வானரங்களே, உங்களை நான் கொஞ்சம் கூட கம்மியாக இடம் போடவே இல்லை. நீங்கள் எல்லாருமே பிரமாதமாக பராக்கிரமம் புரிஞ்சவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எல்லா காரியங்களிலும் எனக்கு நம்பிக்கைக்கு உரியவர்கள் நீங்கள். இருந்தாலும் என்னுடைய மாமனாராகப்பட்ட சுஷேனனை அவரை தலைவராக கொண்டு மேற்கு திசையில் ஒரு சந்து பொந்து கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் தேடி பாருங்கோ சீதா பிராட்டியார் அப்படின்னா சுக்ரீவன். திருஷ்டாம் து நரேந்திரஸ்ய பத்ஞாம் அமித தேஜசா கிருதகிருத்யா பவிஷ்யாம கிருத்தஸ்ய கர்மணாக. எல்லையற்ற பேராற்றல் கொண்ட மன்னராகப்பட்ட ஸ்ரீராமிரானுடைய தர்மபத்தினி உங்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் செய்த மாபெரும் உதவிக்கேற்ற கைமாறு நாம் அனைவரும் செய்தவர்களாக, செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்து விட்டவர்களாகவும் நாம் எல்லாரும் ஆவோம். அவர் நமக்கு எதிர்பாராமல் செஞ்சுருக்காரத, அதுக்கு கைமாறு நாம் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சுக்ரீவன். அதோ அந்யதபி யத்கிஞ்சித் காரியஸ்யாஸ்ய ஹிதம் பவேத் சம்பிரதாரிய பவத்பிஷ்ய தேசகாலார்த்த சம்ஹிதம். ஆகவே அதனால் இப்போது உங்கள் கிட்டக்க நான் சொல்லியது மட்டும் இல்லாமல் நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியத்தில் வெற்றிக்கு ஏற்றதான வேறு உபாயங்கள் ஏதேனும் உங்களுக்கு மனசில் தோன்றினால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இடம் காலம் பயன் இதை எல்லாத்தையும் அனுசரித்து அவைகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். அதுக்கு உங்களுக்கு தடையே இல்லை அப்படின்னு நான் சுக்ரீவன். தத சுஷேன பிரமுகா பிளவங்கமாக சுக்ரீவ வாக்கியம் நிபுணம் நிசம்யா அமந்திரிய சர்வே பிளவகாதிபம் தே ஜப் முர்திசம் தாம் வருணாபிகுப்தாம். சுக்ரீவனுடைய சிறப்பான பிரமாதமான அந்த சொற்களை எல்லாம் கேட்ட உடனேயே சுஷேனன், அதாவது சுக்ரீவனுடைய மாமனார் முதலிய வானரங்கள், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய மற்ற முக்கிய வானர முக்கியஸ்தர்கள் எல்லாருமே சுக்ரீவன் கிட்டக்க விடைபெற்று கொண்டு வருண பகவானால் பாதுகாக்கப்படும் மேற்கு திசையை நோக்கி எல்லாரும் சென்றாலாம். ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே 42 சர்க்கா ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 42வது சர்க்கமானது பூர்த்தியானது. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தாகாண்டத்தில் 43 சர்க்கா சர்க்கமானது 43. உதி சிப்ரேஷனம், அதாவது சுக்ரீவன் என்ன பண்ணாராம், வடக்கு திசையில் சீதா பிராட்டியாரை தேடுவதற்காக வானர சேனைகளை அனுப்பினானாம். ஸ்லோகம் 1வது ஸ்லோகத்திலிருந்து 21வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். 1வது ஸ்லோகம். தத சந்திஷ்ய சுக்ரீவ ஸ்வசுரம் பश्चिमां திசம் வீரம் சதவலிம் நாம வானரஷபः உவாச ராஜா தர்மஜ்ஞ சர்வவானர சத்தமம் வாக்கியமாத் மகிதம் செய்வ ராமஸ்ய ச ஹிதம் ததா. இந்த மாதிரி சுக்ரீவன் என்ன பண்ணால், தன்னுடைய மாமனாரை மேற்கு திசைக்கு வானரங்களோடு அனுப்பிவிட்டு
வானரோத்தமனும் வானரங்களுக்கெல்லாம் தலைவனும் உலகத்திலேயே எல்லா பகுதிகளையும் பற்றி அறிந்த சுக்ரீவன் ரொம்பவும் பிரமாதமாக வீரமுள்ள சதபலி அப்படின்ற வானரனை அழைத்தானாம். அந்த வானரனை அழைத்து தனக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் நன்மையெல்லாம் பயக்கூடிய சொற்களை அவங்ககிட்ட சொன்னானாம். என்ன சொன்னான் சுக்ரீவன் அப்படின்னா, விருத்த சதசகஸ்திரேனா துவத்விதானாம் வனௌகசாம் வைவஸ்வதஸ்தை சார்த்தம் பிரதிஷ்டஸ்வ ஸ்வமந்திரிபிஹி. இப்போ நீ என்ன பண்ணுறன்னாக்கா, சதபலி உனக்கு நிகரான வீரர்களாக லட்சம் மாணவர்களுடன் யமதர்மனுடைய அம்சமாக தோன்றிய புத்திரர்களான உன்னுடைய அமைச்சர்களோடும் உடனடியாக நீ புறப்படணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டானாம். திசம் யுதீசிம் விக்ராந்தம் ஹிமசைலாவதம் சகாம் சர்வத பரிமார்க்கத்துவம் ராமபத்னி அனிந்திதாம். அதாவது சுக்ரீவன் சொல்கிறான், இமயமலையை தலையணியாக கொண்டதும் பறந்து விரிந்து விளங்குவதுமான வடக்கு திசையில் எல்லா இடங்களிலும் மதிப்பிற்குரிய ஸ்ரீ ராமபிரானுடைய தர்மபத்னி மகா பதிவிரத்தியாக இருக்கக்கூடிய சீதையை நீங்கள் ரொம்பவும் பிரமாதமாக நன்றாக தேட வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டானா வடக்கு திசை போகிறதுக்காக. அஸ்மின் காரியே விநிவிருத்தே கிருதே தாசரதே பிரியே ருணான்முக்தா பவிஷ்யாம கிருதார்த்தார்த்த விதாம்பராகா. அதாவது சுக்ரீவன் சொல்கிற யாரு கிட்டக்க, சதபலி கிட்டக்க, செய்நன்றியினுடைய இன்றியாமையை நன்றாக நீங்கள் எல்லாரும் நல்லாவே அறிந்திருக்கீங்க. ஸ்ரீ ராமபிரானுடைய நோக்கம் அவருக்கு கைகூட பெற்று சீதையை தேடி கண்டுபிடிக்கும் அருஞ்செயல் வெற்றி அடைந்ததுன்னா ஸ்ரீ ராமபிரானுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடலிலிருந்து நாம் எல்லாரும் விடுபட்டவர்களாக ஆகிவிடுவோம் அப்படின்னு நான் இந்த இடத்துல சுக்ரீவன் சதபலி கிட்டக கிருதம் ஹி பிரியம் அஸ்மாக்கம் ராகவேன மகாத்மனா தஸ்ய சேத் பிரதிகாரோஸ்தி சபலம் ஜீவிதம் பவேத். மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் நமக்கெல்லாம் ரொம்பவும் பெரிய உதவி செஞ்சிருக்கார். அவருக்கு நான் கொஞ்சமாவது ஒரு எணுக்காவது பிரதி உபகாரங்கிறது நாம் செய்ய வேண்டாமா? அப்படி நம்ம அவருக்கு அந்த பிரதி உபகாரத்தை செஞ்சோம்னா தான் வாழ்வினுடைய பயனை நம்ம அனைவரும் பெற்றவர்களாக ஆகும் அப்படின்னு நான் சுக்ரீவன். அத்தியன காரிய நிர்வൃத்திம் அகர்த்துரவி யஷ்யரேத் தஸ்ய ஸ்யாத் சபலம் ஜன்ம கிம் புன பூர்வகாரிணா. இதுக்கு முன்னால் ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த உதவியுமே செய்யாத ஒருத்தன் உதவி செய்யும்படி பிரார்த்திக்கும்போது அவனுக்கு நாம் உபகாரம் செஞ்சாதான் இந்த பிறவியானது பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு நம்ம எண்ணும்போது நாம் ஏற்கனவே நமக்கு முன்பே உதவி செய்து விட்டார் ஸ்ரீ ராமபிரான். அவருக்கு போய் நம்ம பிரதி உபகாரம் செய்வதன் அவசியத்தை பற்றி ஏதாவது கூறவும் வேண்டுமா என்ன சொல்லு அப்படின்னா நாம் சுக்ரீவன். ஏதாம் புத்திம் சமாஸ்தாய
திருஷ்யதே ஜானகி யதா ததா பவத்பி கர்த்தவ்யம் அஸ்மத் பிரிய ஹிதைஷிபிஹி. இந்த நல்ல சிந்தனையை இன்றைக்கி எல்லாரும் உங்கள் மனசுக்குள்ளே உறுதியாக வைத்துக்கொண்டு எனக்கு இஷ்டமானதையும் நன்மையையும் விரும்பக்கூடிய நீங்கள் எந்த உபாயத்தை மேற்கொண்டால் ஜானகி தேவியை கண்டுபிடிக்கப்பட்டு விடுவார் அப்படின்னு உங்கள் மனசில் தோன்றிட்டுனா அதை அப்படியே செய்யுங்கள் அப்படின்னுட்டு சொன்னானா சுக்ரீவன். இமானி அயங்கி சர்வபூதானாம் மான்யஸ்து நரசத்தமஹ அஸ்மாசு சாகதத்ப்ரீதி ராம பரபுரஞ்சயா புருஷோத்தமரும் எதிரிகளினுடைய நகரங்களை கைப்பற்றுவருமான ஸ்ரீ ராமபிரான் எல்லா உயிர் பிராணிகளாலும் அவர் வணங்கத்தக்கவர். எல்லா உயிர் பிராணிகளும் அவரை வணங்கித்தான் ஆகணும். குறிப்பாக நம்ம கிட்டக்க அவர் ஏகப்பட்ட பேரண்டு வைத்திருக்கிறார் அப்படின்னு நான் சுக்ரீவன். இவானி வனதுர்காணி நத்ய சைலாந்தராணி சா பவந்த பரிமார்கந்து புத்தி விக்ரம சம்பதா. நீங்கள் உங்களுடைய அறிவையும் ஆண்மையையும் துணையாக கொண்டு நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் உள்ள காடுகள், கோட்டைகள், நதிக்கரைகள், மலை பிரதேசங்களில் எல்லா இடத்துலையும் திரிந்து சந்து பொந்து எல்லா இடத்துலையும் தேடுங்கள் சீதா பிராட்டியார அப்படின்னு உத்தரவு போட்டானான் சுக்ரீவன். தத்ர மிலேஷ்சான் புலிந்தான்ச்ச சூரசேனாம் ததைவசா பிரஸ்தலான் பரதாம் செய்வ குரும்ச மத்ரகைஹி. காம்போஜான் யவனாம் செய்வ சகா நாரட்டகானபி பாக்லீகான் ருஷி காம் செய்வ பௌரவானத டக்கனானு ஷீனான் பரமசீனாம்ச நீகாராம்ச புனப்புனः அன்விஷ்ய கரதாம் செய்வ யமவந்தம் விசின்வதः. அதாவது நீங்கள் எல்லாரும் போகும்போது வடக்கு திசையில் இருக்கக்கூடிய மிலேச்சம், புலிந்தம், சூரசேனம், பிரஸ்தலம், பரதம், குரு, மத்ரம், காம்போஜம், யவனம், சகம், ஆரக்கம், வாக்லீகம், ருஷிகம், பௌரவம், டங்கனம், சீனம். சீனம்ங்கிறது இப்போ இருக்கு பாருங்க சீனா, அந்த சீனா தான். பரமசீனம், நீகாரம் அப்படின்ற எல்லா நாடுகளையும் நகரங்களையும் பிரமாதமாக மீண்டும் மீண்டும் அலசி பார்த்துவிட்டு கரதம் என்ற நாட்டிலேயும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இமயமலையாகப்பட்ட இமாலயத்திலையும் சீதா பிராட்டியாரை போய் நீங்கள் எல்லாரும் தேடி பாருங்கோ அப்படின்னு நான் சுக்ரீவன். லோத்ர பத்மகஷண்டேஷு தேவதாருவ நேஷுசா ராவண சக வைதேகியா மார்கிதவ்யஸ்ததஸ்ததா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோத்திரம், பத்மகம் அப்படின்ற மரங்கள்லாம் கூட்டம் கூட்டமாக ஏகப்பட்டதாக எல்லா இடங்கள்லையும் வளர்ந்துருக்கும். அந்த இடங்களில் எல்லா இடத்துலையும் தேடுங்கோ. அப்புறம் தேவதாரு காடுகள் மற்றும் உள்ள அனைத்து இடங்கள்லையும் அரக்கனாகப்பட்ட ராவணனையும் மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரையும் தேடுங்கோ அப்படின்னு சொன்னானாம் சுக்ரீவன்.
तथा सोमाश्रमं गत्वा देवगन्धर्वसेवितं कालं नाम महासानं पर्वतं तं गमिष्यतः தேவகந்தர்வர்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்து தங்கி செல்கின்ற சோமாசிரமம், அதாவது சோம ஆசிரமம்னு பேர். அதை வந்து சொன்னோன்னாக்கா சோமாசிரமம்னு சொல்லலாம். அந்த இடத்த வந்து நீங்கள் போய் சேருவீங்க. அதுக்கு அப்புறமா அதையும் தாண்டி போனீங்கன்னா உயர்ந்த சிகரங்களை கொண்ட காலம் அப்படின்ற மலையை வந்து நீங்கள் வந்து எல்லாரும் சென்றடைவீர்கள் அப்படின்னு நான் சுக்ரீவன். பகத் சுதஸ்ய சிருங்கேஷு நிர்தரேஷு குவாசுசா வினி விஷி நுத்வம் மகாபாகாம் ராமபத்னீம் அனிந்திதாம். உயரமான அந்த மலையினுடைய முகடுகள் இல்லையா, அந்த மலைக்கு நீரருவி பகுதிகள், குகைகள், பெரும் புண்ணியவதியாகவும் குற்றமற்றவளுமாக இருக்கக்கூடிய மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராபிராமுடைய தர்மபத்தினி சீதையை நீங்கள் அனைவரும் அவசியம் தேடி பாருங்கள் அப்படின்னு சொன்னானாம் சுக்ரீவன். தம் அதிக்கிரமிய சைலேந்திரம் ஹேமகர்ப்பம் மகாகிரி ததா சுதர்சனம் நாம கந்தும் அர்ஹத பர்வதம். இந்த இடத்துல தங்க சுரங்கங்களை கொண்ட ரொம்பவும் பிரமாதமான மாமலையான காலம் அப்படின்ற அந்த மலையில் ஒரு சிறப்பான குன்றானது ஒன்று இருக்கு. அந்த குன்றையும் நீங்கள் கடந்து சென்று சுதர்சனம் அப்படின்ற பெயர் கொண்ட பர்வதத்தை நீங்கள் போய் அடைந்துருவீங்க அப்படின்னு நான் சுக்ரீவன். தத்தோ தேவசகோ நாம பர்வத பதகாலய நானா பக்ஷி கணே கண கீர்ணோ வி தத்ரும் அபூஷிதா. அதையும் கடந்து நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தேன்னா பறவைகளுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியதும் பல வகையான பறவைகள்லாம் ஏகப்பட்டதாக நிறைந்திருக்கக்கூடியதும் பல வகையான மரங்களால் அழகு பெற்று பிரமாதமாக கண்ணுக்கு இனிமையானதாக விளங்கக்கூடியதுமான தேவசகம் அப்படின்ற மலையை நீங்கள் பார்ப்பீங்க. தேவசகம்னு பேர் அந்த மலை பேர். தஸ்ய காணன சண்டேஷு நிர்ஜரேஷு குஹாசு சா ராவணசக வைதேகியா மார்கிதவ்யஸ்ததஸ்ததாஹ. அங்கே இருக்கக்கூடிய அந்த அடர்த்தியான காடுகளிலும் அருவிகளிலும் குகைகளிலும் மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரையும் அரக்கனாக இருக்கக்கூடிய ராவணனையும் நீங்கள் தேட வேண்டும். அவசியமாக தேடுங்க. தம் அதிக்கிரமிய சாகாசம் சர்வத சதயோஜனம் அபர்வத நதி விரக்ஷம் சர்வ சத்வவி வர்ஜிதம் தம் து சீக்கிரம் அதிக்கிரமிய காந்தாரம் ரோமஹர்ஷனம் கைலாசம் பாண்டரம் சைலம் பிராப்திய கிருஷ்டா பவிஷ்யதா. அதையும் கடந்து 4 புறங்களிலும் நடந்து போயிட்டே இருந்தேன்னா 4 பக்கங்களிலும் 100 யோஜனை விஸ்தாரம் உள்ளதுமான மலைகள், ஆறுகள், மரங்கள் இல்லாததும் உயிர் பிராணிகள் எவையுமே இல்லாததுமான பால் வெளியானது ஒன்று இருக்கு. அதாவது பாலைவனம். அது வந்து பார்ப்பரை வயசில் இருக்க வைக்குமாறு ரொம்பவும் பயங்கரமான அந்த பாலைவனமானது. அதையும் நீங்கள் வந்து விரைவாக கடந்து செல்லணும்.
அதை விரைவாக நீங்கள் கடந்து சென்றேன்னா வெண்மையான கைலாசமலை, அந்த கைலாசமலையை அடைந்து நீங்கள் மன மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த கைலாசமலை எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோமோனா வானசுருவர், நேபாளம் தாண்டி போனோம்னா வானசுருவர், அதாவது வானசுருவருக்கு வரும். அதான் இமயமலை, அங்கே தான் கைலாசமலை இருக்குது. அந்த கைலாசமலைங்கிறது என்னன்னாக்கா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, லண்டன், ஆஸ்திரேலியா எல்லா நாட்டுக்கும் பழம் எல்லாத்துக்குமே பிரதானமாக இருக்கக்கூடியது அந்த இமயமலை, அந்த வானசுருவர் கைலாசமலை தான் அப்படின்னு சொன்னாராம் சுக்ரீவன். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே 3 சர்க்கா. சர்க்கமானது 43. உதி சுப்ரேஷனம், அதாவது சுக்ரீவன் சீதா பிராட்டியரை தேடுவதற்காக வடக்கு பக்கமாக வானர வீரர்களை அனுப்பினானாம். ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் வரை சொல்லி முடித்தோம். நாளை 22வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.